Hey guys, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா switch words பார்க்க போறோம். அதுக்கப்புறம் switch codes அதாவது healing codes அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வீடியோஸை போய் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஹீலிங் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்ராஸை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹீலிங் கோடு இருக்குது. இது ஒரு டிவைன் ஹீலிங் கோடும் கூட. ஏன் சக்ராஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்ராவும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். ஸோ எப்படின்னா நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது. இதில் இந்த எல்லா சக்ராஸையும் நம்ம ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ எல்லாமே சமநிலையில் இருந்தால் தான் நம்மளோட ரெகுலர் லைஃப் பாதிக்காமல் கரெக்டாக ரொட்டீனாக நடக்கும். ஒவ்வொரு சக்ராஸும் ஒவ்வொரு தன்மையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு சில பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கிறோம்ல. ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி விதமான இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட சக்ராஸ் தான். ஸோ அதை எல்லாமே கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹீலிங் கோட் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கைகளில், அதாவது இடது கைகளில் எங்கே வேணால் உள்ளங்கையில் எழுதலாம், இந்த மாதிரி பாடி பார்ட்ஸில் எங்கே வேணால் எழுதிக்கோங்க. பெட்டர் நம்மளை கைகளில் எழுதுறது இன்னும் நல்லா ஒர்க் பண்ணும். என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா 5651 5651 இது நம்மளோட சக்ராஸ் எல்லாத்தையும் சமநிலைக்கு கொண்டு வந்து நம்மளோட ரெகுலர் லைஃப்பை எந்த இடத்துலையும் பாதிப்பு இல்லாமல் கரெக்டாக வழி நடத்துறதுக்கு உதவும். அதுக்காக இந்த நம்பர்ஸை நீங்கள் ரெகுலராக எழுதிக்கிட்டே வரலாம். இது ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி யோசிப்போம். நமக்கு ஒரு நேரம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஒரு நேரம் சந்தோஷம் அதிகமாக இருக்கும், ஒரு நேரம் கவலையாக இருப்போம். ஸோ எல்லாமே நம்ம அதிகமாக இப்போ சந்தோஷம் கிடைச்சாலும் அதிகமாக அதை எக்ஸைட்மெண்ட் பண்ணி இதுவாகக்கூடாது. சோகமாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே அப்படியே போயிடக்கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது. ஸோ அதனால எல்லாமே சமநிலையில் பேலன்ஸ்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நம்பரை ரெகுலராக, ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால ரெகுலராகவே இந்த நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்கள் கைகளில் எழுதிக்கிட்டே யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு இதுவுமே சேஞ்சஸ் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ இந்த நம்பர் எழுதிக்கோங்க. என்ன கலர் பெனில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெனில் எழுதினாலே போதும். பிளாக் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ப்ளூ கலர் எது வேணுனாலும் ப்ளூ கலரில் எழுதலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஸோ அதனால் ப்ளூவில் எழுதுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெரியர் க்ரோத்துக்காக. நம்மளோட கெரியர் க்ரோத் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதில் நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ணணும், இல்லை நம்ம ஒரு ட்ரீம் ஜாபில் இருக்கணும்னு நினைப்போம், அந்த ஜாப் கிடைக்கிறதுக்காக இருக்கலாம், அதில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும். அதுக்கு நமக்கு ஏஞ்சலோட கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கும், நம்ம ஆசைப்படுற வேலை கிடைக்கிறதுக்கும், நம்ம கிடைக்கிற வேலையில் போய் நல்லபடியாக அந்த ஒர்க்கில் இருக்கிறதுக்கும் ஏஞ்சல் சப்போர்ட் நமக்கு தேவை. ஸோ அதில் நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்தும் அதிகமாக இருக்கணும். ஸோ ஒரு வேலை கிடச்சி நம்ம அதில் போய் உட்கார்றது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அதில் நார்மல் சேலரியில் போய் உட்கார்றதை தாண்டி அடுத்து நம்ம என்ன லெவல் வேணுமோ அதில் போகிறதுக்கும் நம்மளோட லைஃப்பில் ஒரு பெட்டரான மாற்றத்தை பார்க்குறதுக்கும், ஒரு கெரியர் வைஸ் நம்மளோட லைஃப்பில் ஒரு பெட்டரான மாற்றத்தை பார்க்குறதுக்கும், பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும், பர்சனல் லைஃப்லேயும் சரி நம்மளோட ஒர்க் லைஃப்லேயும் சரி நம்ம பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்கிறதுக்கான ஒரு நம்பர் தான் இது. இந்த நம்பர் 1112. இந்த நம்பரை நீங்கள் எங்கே எழுதி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் க்ரீன் கலர் பெனில் இந்த நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க. எழுதி உங்களோட இடது கைகளில் வச்சு வலது கையால் அதை மூடி ஒரு 2 நிமிஷம் நான் ஆசைப்பட்ட வேலை கிடைச்சதுக்கு நன்றி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு நல்ல சக்ஸஸை நான் பார்த்ததுக்கு நன்றி, அந்த மாதிரி மனசார பிரார்த்தனை பண்ணி உங்களோட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வச்சுக்கலாம். இல்லை ஒரு பேக் வச்சுருக்கீங்க, ஆஃபீஸ் பேக் இருக்குது அப்படின்னா அதில் வச்சுக்கலாம். இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடம்னா உங்களோட அந்த
கேஷ்லாம் வைப்போம்ல அந்த இடத்துல வைக்கலாம், இல்லை பர்ஸில் வச்சுக்கலாம், உங்கள் கூடையை கூட வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிக்காக. காசு வந்து எந்நேரமும் நம்ம கைகளில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் காசு இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் வைஸாக நம்ம வந்து அது எப்பயுமே வந்து நம்ம கிட்ட காசு இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்நேரம் ஆனாலும் நம்மக்கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுனாலுமே வாங்க முடியும். எது ஒன்றுக்கு செலவு பண்ணணுன்னாலும் நமக்கு காசு வேணும். ஸோ ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் காசு வேணும். அதனால் காசு எப்பயுமே என் கைகளில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மூலியமாக நான் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த யூனிவர்ஸோட விஷஸோ நமக்கு சேர்ந்து இருக்கணும். ஏஞ்சல்ஸும் நமக்கு ப்ளஸ் பண்ணணும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், லேண்ட் வாங்கணும், இல்லை கோல்டு வாங்கணும், இல்லை அன்றாட சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் காசு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸோட காசு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நம்பர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1117 1117. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த வெறும் 1117 மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களோட பர்ஸில் இல்லை கேஷ் பாக்ஸில் அந்த மாதிரி நீங்கள் காசு எந்த இடத்துலலாம் வைப்பீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த பேப்பரை நீங்கள் வச்சிடுங்க. அப்போ தான் உங்கள் கைகளில் என்றைக்குமே காசு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த பர்ஸில் இந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. காசு எப்போயுமே அந்த பர்ஸில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு மணிக்காக. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்விட்ச் வேர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்கள் பார்வை வந்து நல்லா தெளிவாக தெரிகிறதுக்கும். இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்ணாடியை வந்து சீக்கிரமாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட ஏதாச்சும் பார்வை வந்து கிட்ட பார்வை தூர பார்வை வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கண்ணாடி போட பிடிக்கல, எனக்கு வந்து விஷன் வந்து இன்னும் நல்லா கிளியராக தெரியணும், மங்கலாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி, இந்த நம்பர்ஸை வந்து ரெகுலராக வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட பில்லோ கடையில் வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி பில்லோ கடையில் வச்சுட்டு காலையில் வரைக்கும் பில்லோவில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. நீங்கள் ரெகுலராக அதே பில்லோ தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதிலே நார்மலாக இருக்கலாம். இல்லைனா எடுத்துகிட்டு ஞாபகமாக வச்சுக்கோங்க. அந்த பார்வை சரியாகிற வரைக்கும் அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2937853 2937853. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஆனால் கார் வாங்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையாமல் இருக்கலாம், இல்லை கேஷ் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஆனால் உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும், இந்த கார் நமக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு செட் பண்ணி தரத்துக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை அதுக்கு முன்னாடி ரெகுலராக வந்து சேன் பண்ணிகிட்டே வாங்க. இல்லைனா ஒரு நோட் புக்கில் ஒரு 21 டைம்ஸ் இல்லை 48 டைம்ஸ் வந்து எழுதிக்கிட்டே வாங்க. என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6673141 6673141. இந்த நம்பரை ரெகுலராக நீங்கள் சேன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு நோட் புக் போட்டு எழுதினாலும் சரி, இல்லை உங்களோட தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடையில் வச்சுட்டு தூங்கினாலும் சரி, நீங்கள் சீக்கிரமாக கார் வாங்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்ஸை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்காக பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்கின்ல டார்க் சர்க்கிள்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களோட பாடி பார்ட்ஸில் உங்களோட லெஃப்ட் ஆர்மில் எழுதிக்கோங்க. ப்ளூ கலர் பென்னை வச்சு உங்களோட லெஃப்ட் சைட் பாடி பார்ட்டில் எழுதிக்கோங்க. கைகளில் எழுதிக்கலாம், எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். லெஃப்ட் சைட் பாடி பார்ட்டில் டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 65649965 65649965. இது டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அடுத்தது க்ளோயிங் ஸ்கின் இருக்கிறதுக்காக அதுக்கு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 632167 632167.
நம்ம ஃபேஸு உடம்பு ஃபுல்லாக வந்து ரொம்ப க்ளோவாக வச்சுக்கிறதுக்காக, பார்த்தாலே வந்து ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும். அந்த மாதிரி லுக் வேணும்னா இந்த நம்பர்ஸை பயன்படுத்துங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட லெஃப்ட் சைட் பாடி பார்ட்டில் எழுதிக்கலாம், இல்லை ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி உங்கள் தலானி கடியில் வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த வாட்டர் பாட்டிலில் இந்த நம்பரை மட்டும் எழுதிட்டு அந்த தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். இல்லைனா வாட்டர் பாட்டிலுக்கு அடியில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் இந்த நம்பர்ஸை எழுதி வாட்டர் பாட்டில் அது மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து அந்த தண்ணியை குடிங்க. அதுக்கு அடுத்தது எதுக்கு பார்க்க போகிறோன்னா, நம்மளோட அட்ராக்ஷனுக்காக, அதாவது நம்ம பார்க்கும்போதே வந்து ஒரு ஈர்ப்பு தன்மையோடு இருக்கிறதுக்காக, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்போம், அட்ராக்ஷனாக, அதாவது பார்க்கும்போதே செமையாக அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம மேக்கப்பை போடனாலும் நம்ம லுக்கு வந்து ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு நம்பர் 84461645 84461645. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் சேன் பண்ணலாம், ஒரு 21 டைம்ஸ் சேன் பண்ணலாம் முடிஞ்சா. இல்லைனா உங்களோட லெஃப்ட் சைட் பாடி பார்ட்டில் ப்ளூ கலர் பென்னால் எழுதிக்கலாம், உங்களுக்கு ரெக்கவர் ஆகிற வரைக்கும். அப்போ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னா டார்க் சர்க்கிள்ஸ் போகிற வரைக்கும் இந்த நம்பர்ஸை எழுதிட்டே வாங்க. ஒரு க்ளோயிங் ஸ்கின் வேணும்னா அந்த ஸ்கின் க்ளோவாக ஆனதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை எழுதுறது ஸ்டாப் பண்ணால் போதும். ஸோ அட்ராக்டிவாக தெரிகிறதும் நீங்கள் ஒன்ஸ் எழுத உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகி அட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் எப்பயுமே நம்மக்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மந்திரத்தை நீங்கள் சேன் பண்ணால் போதும். இந்த சுவிட்ச் வேர்டை ஒரு 10 நிமிஷம் ஒரு 3 நாளைக்கு மட்டும் சேன் பண்ணால் போதும். நீங்கள் கேட்குற பணம் உங்கள் கைகளில் வந்து சேரும். கேஷ் ஃப்ளோ உங்ககிட்ட எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன சுவிட்ச் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, டுகெதர் டிவைன் பிரிங் பக்கெட் கவுண்ட். டுகெதர் டிவைன் பிரிங் பக்கெட் கவுண்ட். இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா காசு எப்பயுமே உங்கள் கைகளிலே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 3 நாளைக்கு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து உங்கள் கைகளில் காசு நிறையா இருக்கிற மாதிரி, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து நிறையா காசு வர மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் காசு அதிகமாக கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி உங்கள் கையில் வந்து யாரோட மூலியமாக நம்மக்கிட்ட காசு வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்புறம் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை சொல்லுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சுவிட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸில் நல்ல கிளைண்ட்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 28 தடவை ஒரு சின்ன பேப்பர் எடுத்து இல்லை ஒரு நோட் புக் மாதிரி போட்டாலும் சரி, நீங்கள் க்ரீன் கலர் பென் இல்லைனா ப்ளூ கலர் பென்னை வச்சு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை 28 டைம்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை உங்கள் தலானி கடியில் வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. புக்கில் எழுதுனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. தினமும் நைட்டு இதை எழுதிட்டு படுங்க. உங்களோட பிஸ்னஸில் நல்ல கிளைண்ட்ஸை வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. என்ன சுவிட்ச் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் கிளைண்ட்ஸ் எவ்ரிடே. ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் கிளைண்ட்ஸ் எவ்ரிடே. இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நீங்கள் ரெகுலராக எழுதிட்டு வர உங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. நல்ல அட்ராக்டிவான கஸ்டமர்ஸ் உங்களோட பிஸ்னஸ்க்கு கிடைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.